أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணைவர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட இம்ரானின் குடும்பம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் நாடிய அடியார்களை அவன் தேர்வு செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அந்த வகையில் இம்ரானின் குடும்பத்தையும் அல்லாஹ் தேர்வு செய்ததாக தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான். அப்படியான ஒரு சூறாவே இருக்கிறது, ஆலு இம்ரான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லுகிற பொழுது, இன்னல்லாஹ் அஸ்தஃப ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம், நூஹ், இப்ராஹிமின் குடும்பம், அதே போன்று இம்ரானின் குடும்பம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை அகிலத்தார்களை விட சிறந்தவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்று தனது திருமறையில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படியானால் இந்த இம்ரான் யார்? அவருடைய குடும்பத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்றால் அவருடைய குடும்பம் யார் என்பதை நாம் பார்க்கிற பொழுது, இம்ரான் என்று சொல்லக்கூடியவர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையாக இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாராகிய மரியத்தின் தந்தை இம்ரான். இம்ரான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தாய் வழி பாட்டனாக இருக்கிறார்கள். எனவே இந்த குடும்பத்தை தான் அல்லாஹ் தேர்வு செய்ததாக குறிப்பிடுகிறான். தேர்வு செய்தான் என்றால் என்ன அர்த்தம் என்று நமக்கு விரிவுரையாளர்கள் விளக்கிற பொழுது, தீனுல் இஸ்லாத்தில் அவர்களை நிலைத்திருக்க அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தான். நல்ல சிறந்த பண்புகளை அவர்களுக்கு கொடுத்தான். அந்த குடும்பம் நல்லொழுக்கமுள்ள குடும்பமாக
இபாதத்துகளை அதிகம் செய்யக்கூடிய குடும்பமாக இருந்தன. அந்த வகையில் தான் இம்ரானின் மனைவி மரியத்தினுடைய தாயார், அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, அதிகம் இபாதத்து செய்யக்கூடியவர்களாக ஒரு நல்ல சாலிஹான ஒரு பெண்ணாக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுடைய சகோதரியின் கணவராக இருக்கிறார்கள். எனவே இப்படியான நபிமார்களுடைய தொடர்புள்ள ஒரு குடும்பம். இம்ரானுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை, அதிகமாக துவா செய்கிறாங்க. அப்படி துவா செய்கிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறான். அப்போ ஒரு நதிர் ஒன்று, நேர்த்திக்கடன் ஒன்று செய்கிறார். அல்லாஹ் அதையெல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இது قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في باطني محررة. எனது வயிற்றில் இருக்கிற குழந்தையை உண்டான பிறகு அவர்கள் வைக்கிற ஒரு நேர்ச்சை தான், எனது வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தையை நான் முற்றிலும் உனக்காக அர்ப்பணிக்க போகிறேன், ஃபதகப்பல் மின்னி, ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ் இப்படி துவா செய்தார். அப்படி துவா செய்த பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. இம்ரானுக்கும் அவருடைய மனைவிக்குமாக பிறக்கிற குழந்தை தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் பெண் குழந்தையாக பிறந்து விட்டார். இவர்களுடைய பிரார்த்தனை பள்ளிவாசலில் ஊழியம் செய்வதற்காக, அன்னைக்கு இருந்த வழிபாட்டு தலத்தில் ஊழியம் செய்யக்கூடிய ஒருவராக அவரை அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று அவர்கள் நேர்ச்சை செய்தார்கள். ஆனால் பிறந்தது பெண் குழந்தை. ஃபலம்மா வதஅத்ஹா قالت رب إني وضعتها أنثى. அல்லாஹ் கிட்ட முறையிடுறாங்க. அல்லாஹ், நான் பெற்றெடுத்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறது, இந்த குழந்தை எப்படி நான் ஊழியம் செய்வதற்கு அனுப்ப முடியும் பொது இடத்திற்கு என்கிற அச்சத்தில் அல்லாஹ் கிட்ட மீண்டும் அவர்கள் கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வலைஸ ذكரு கல் உன்ஸா என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆண் பெண்ணை போன்று அல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆண் பெண்ணை போன்று அல்ல. இதுல ஒரு நுட்பம் ஒளிந்திருக்கிறது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி பெண் இஸ்லாத்தில் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த மாதிரியான வசனங்களை ஆதாரமாக காட்டுவார். ஆனால் இதனுடைய நுட்பமான மறைந்திருக்கிற ஒரு நுட்பம் என்னவென்று சொன்னால், லைசத்தில் உன்சா தக்கர் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இதுதான் நுட்பமான ஒரு தத்துவம். எப்படி சொல்லி இருக்கணும்? சரியாக சொல்ல வேண்டுமானால், பெண் ஆணை போல் அல்லன்னு, பிறந்திருக்கிறது பெண்ணு தானே, இந்த பெண் ஆணை போல் அல்ல என்று சொன்னால் இவர்கள் சொல்லுகிற அடிமைப்படுத்துதல் என்பது அதில் தொக்கி நிற்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. இதை நம்முடைய பலாகா என்று சொல்லக்கூடிய அரபு மொழியில் இலக்கணம் இலக்கியங்களை கற்ற அந்த அறிஞர்கள் இந்த ஒளிந்திருக்கிற நுட்பத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறார். அல்லாஹ் சொல்லி இருப்பது லைஸ ذكரு கல் உன்ஸா என்று சொல்கிறான். ஆண் பெண்ணை போல் அல்ல. ஏனென்று சொன்னால், ஆணுக்கு இருக்கிற சில முக்கியங்கள் பெண்களுக்கும் இருக்கின்றன என்கிற அந்த தத்துவம் இதுல இருக்கிறது. இப்படி சொன்னதால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருப்பதின் அடிப்படையில ஆண் பெண்ணை போல் அல்ல என்று சொல்வதன் மூலமாக ஆணுக்கு இருக்கிற முக்கியத்துவமும் அவருக்கு இருக்கிற கண்ணியமும் அதே போன்று பெண்ணுக்கும் இருக்கிறது. அது இது சமமாக இருக்க முடியாது. ஆண் வலிமையானவர், ஆனால் அதனால் பெண்கள் மகத்துவம் இல்லாதவர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்களுக்கு சில சிறப்பம்சங்கள் இருக்கிறது. அந்த வாக்கியம் எதில் இருக்கிறது என்றால், லைஸ ذكரு கல் உன்ஸா, ஆண் பெண்ணை போல் அல்ல என்று சொல்வதால் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்க வேண்டும் என்றால், இந்த பெண் ஆணை போல் அல்ல என்று சொல்லி இருக்கணும். அதான் சரியாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லல. அது சரியாக இருக்கும் என்றாலும் கூட அல்லாஹ் சொல்லாததுக்கு காரணம், பெண்களுக்கும் கண்ணியம் இருக்கிறது,
பெண்களுக்கும் அந்தஸ்து இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் மறைமுகமாக அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்கிற அந்த இலக்கிய ரீதியாக இதை அணுகக்கூடிய அறிஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார். நான் வரலாறுக்குள் வருகிறேன். ஆக இப்படி பிறந்த பெண் குழந்தையை என்ன செய்வது? ஊழியம் செய்வதற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு பொறுப்பாக கஃபீலாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதை பொறுப்பெடுத்துக் கொண்டார். நான் பார்த்துக்கிறேன், உள்ளே அனுப்பி விடுங்க. அவர்கள் அங்கு அந்த வழிபாட்டு தலத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வரலாறுகள்லாம் நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம். இதில் உள்ள சில அம்சங்களை மட்டும் மையப்படுத்தி இந்த குத்பாவை நான் அமைத்துக் கொள்கிறேன். அப்படி அவர்கள் அங்கு ஊழியம் செய்கிற அந்த சந்தர்ப்பம், இவர்கள் முதல்ல பிறந்த உடனேவே இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. அதனாலதான் அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று சொல்கிறான். இம்ரானின் குடும்பம் தேர்வு செய்யப்பட்டன. எப்படியான பரிசுத்தமான குடும்பமாக இருந்திருக்கிறார். மரியம் பிறந்தவுடன் அவர்களுக்கு அவர்களுடைய தந்தையை பெயர் வைக்கிறார். அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், இன்னி சம்மைத்துஹா மரியம், மரியம் என்று நான் இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறேன். அடுத்து ஒரு பாதுகாப்புக்கு துவா செய்தாங்க. இன்னி உஇதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். இறைவா, உன்னிடத்தில் இந்த பிள்ளையும் இந்த பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளைகளையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள்வாயாக அப்படின்னு துவா செய்து அந்த பிள்ளையை வளர்க்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கிற பொழுது, மரியத்துக்கு மட்டுமல்ல, மரியத்தின் மகனாக பிறந்த ஈசாவுக்கும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து கொண்டான். அப்படியான ஒரு அழுத்தமான துவா இது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பெடுத்து அங்கு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் தங்கியிருக்கிற அந்த பகுதிக்கு போறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்கு போகிற பொழுது அங்கு கண்ட ஒரு காட்சி, அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குல்லமா தகல அலைஹா ஜக்கரியா அல் மெஹராப், ஒவ்வொரு தடவையும் மெஹராபு பக்கம் அவர்கள் தங்கியிருக்கிற அந்த வழிபாடு செய்கிற அந்த பகுதிக்கு போகிற பொழுதெல்லாம் வஜதஹா ரிஸ்கா, அங்கு சில நவீனமான உணவுகளை பார்ப்பார்கள். பார்த்து விட்டு புதுமையான உணவுகள். உடனே கேட்டார்கள், ஏன் மரியமு அண்ணா லக்கி ஹாதா, இது எங்கிருந்து வந்தன, நான் கொடுக்க இல்லையே, எப்படி வந்துச்சு என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், மின் ஐந்தில்லாஹ், அல்லாஹ் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்தன. ஆச்சரியமா இருக்கு, அது எப்படி அல்லாஹ் கொடுக்க முடியும், அல்லாஹ் புறத்தில் எப்படி வந்தது? பதில் சொல்றான் அல்லாஹ், இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் வழங்குகிறான் என்றால் கணக்கில்லாமல் வழங்குவான். அவனுக்கு கணக்கெல்லாம் இல்லை, எப்படி வரணுங்கிற கணக்கும் இல்லை, எவ்வளவு இருக்குது எவ்வளவு கொடுக்கிறது என்கிற கணக்கும் இல்லை. கணக்கெல்லாம் பிகைரி ஹிசாப் என்பதற்கு பல அர்த்தம் இருக்கிறது. எப்படி வருகிறது என்று தெரியாமல் வருவது பிகைரி ஹிசாப். எப்படி வந்துச்சு? பிகைரி ஹிசாப். இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அவர்கள் அதை பதிவு செய்தார். ஆக அந்த அடிப்படையில் எனக்கு உணவு கிடைத்திருக்கடா என்று சொன்னார். காலங்கள் கடந்து போகிறது. ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பராமரிப்பிலே மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். மலக்குகளின் புலத்திலிருந்து ஒரு செய்தி அவர்களுக்கு மரியத்திற்கு கிடைக்கிறது. யா மரியமு இன்னல்லாஹ் அஸ்தஃபாக்கி. இப்ப அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் அஸ்தஃபாக்கி வ தஹரகி வஸ்தஃபாக்கி அலா நிசாஇல் ஆலமீன். மரியமே, உன்னையும் அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டான். இம்ரானை அல்லாஹ் இம்ரானுடைய குடும்பத்தையே தேர்வு செய்து விட்டான். ஆனா மலக்கு புறத்திலிருந்து ஒரு செய்தி, மரியமே உங்களை அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டான், உங்களை தூய்மைப்படுத்தி விட்டான். வஸ்தஃபாக்கி அலா நிசாஇல் ஆலமீன், அகிலத்தாலில் இருக்கிற பெண்களை விட சிறந்த பெண்ணாக உங்களை ஆக்கிவிட்டான். எனவே யா மரியமு உக்னுதி லிரப்பிகி வஸ்கிதி வர்கஇ மஅர் ராக்கியின், நீங்க இறைவனுக்கு கட்டுப்பட்டு
அவனுக்கு ருக்கு சுஜூது செய்யுங்கள், சுஜூது செய்யக்கூடிய ருக்கு செய்யக்கூடியவர்களோடு செய்யுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கிறான். இது அல்லாஹ்வுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை தூய்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார். அது என்ன, அகிலத்தில் இருக்கிற பெண்களை விட சிறந்ததாக என்று. எல்லா பெண்களுக்கும் ஒரு குறைபாடு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா பெண்கள், இதான் இயற்கை. இதை உலகத்தில் உள்ள புத்திஜீவிகள் ஒத்துக்கிற மாட்டாங்க. போகட்டும், படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கு ஒரு சில குறைகளை வைத்திருக்கிறான். பலத்துல குறை, அதே போன்று இப்படி சில குறைபாடுகள் இருக்குது. நிறைவுகளும் நிறைய இருக்கிறது. சில கட்டங்கள்ல ஆண்களோட சில விஷயங்கள்ல சிறப்பாகவும் இருக்கிறார்கள். அதே சமயம் சில குறைபாடும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறாங்க, இந்த குறைபாடு மரியத்துக்கிட்ட அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிட்டான். அவர்களை எப்படி ஒரு முழுமை பெண்ணாக ஆக்கிவிட்டான். யதார்த்தத்தில் பெண்கள்கிட்ட உள்ள குறைபாடுகளை அல்லாஹ் நீக்கிவிட்டான். ஏனென்றால் பள்ளியிலே ஊழியம் செய்கிற ஒரு நேரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறதுனால் மற்ற பெண்களை மாதிரி இல்லாமல் அவர்களுக்கு அல்லாஹ் முழுமை உள்ள ஒரு பெண்ணாக ஆக்கிவிட்டான். கம்புலத், எல்லா வகையான முழுமையும் பெற்ற ஒரு காமிலா என்று சொல்கிற அளவு அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான். எனவே அப்படிப்பட்ட தேர்வு நடைபெற்றன. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அலா நிசாஇல் ஆலமீன் என்று சொல்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த முழு வரலாறை சொல்வதற்கு இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்புக்கு வந்துரும். அதற்கு பிறகு அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். ஒரு நாள் ஜிப்ரீல் மனித தோற்றத்தில் வருகிறார். வந்து அல்லாஹ் புறத்தில் இருந்து உங்களுக்கு குழந்தை பெறும் என்கிற அந்த பஷாரத்தை சொல்கிறார். அல்லாஹ் அதையெல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்படியான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி அவர்கள் குழந்தை எப்படி எனக்கு குழந்தை பெறும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். இப்படியான ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹுடைய வல்லமைகளில் ஒன்று. அல்லாஹ் எப்படி இந்த உலகத்துல 4 விதமா மனிதரை படைத்திருக்கிறான். 4 விதமாக அல்லாஹ் படைக்கிறான். ஒன்று, தாய் தந்தையோடு இப்ப நம்மெல்லாம் பிறந்திருக்கிற மாதிரி இப்படியாக அல்லாஹ் மனித குலத்தை படைத்திருக்கிறான். சில நேரங்களில் அல்லாஹ் தாயும் இல்லாமலும் தந்தையும் இல்லாமலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே போன்று தந்தை ஆணுடைய துணை மட்டும் இருக்க பெண்ணுடைய துணை இல்லாமல் படைத்திருக்கிறான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று பெண்ணுடைய துணை மட்டும் ஆண் இல்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி 4 விதமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஆற்றலை பொறுத்தது. எனவே தான் அவங்க ஆச்சரியமா கேட்கிறாங்க, மரியம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்கிற பொழுது அண்ணா யகுனுலி குலாம் வலம் யம்சஸனி பஷர் அப்படின்னாங்க. எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? என்னை ஒரு ஆணும் தீண்டியதிலே வளமக்கும் வகையா, நான் நடத்தை கெட்டவளாகவும் இல்லையே, எப்படி என்று கேட்கிற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்கிறான், இல்லை யா மரியமு இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக்கி பி கலிமா கலிமத்தி மின்ஹு, அல்லாஹ் புறத்திலிருந்து ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது. நீங்க கேட்ட கேள்வி, ஆண் துணை இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும் என்று மரியமை கேட்கிறீர்களே, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அல்லாஹ் புறத்திலிருந்து பி கலிமத்தி மின்ஹு, அவன் புறத்திலிருந்து ஒரு வார்த்தை, அதன் மூலமாக பிறக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன பேரு தெரியுமா? இஸ்முஹு அல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம். அவருடைய பெயர் மஸீஹ், ஈசா, மரியத்துடைய மகன் ஈசா என்று. அது மட்டுமல்ல, உஜீகன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவர் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் மிக கண்ணியம் பொருந்தியவராக இருப்பார். ஒமிருல் முகர்ரபீன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியாராகவும் இருப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்கம் கொடுத்தார். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலே ஒரு 4 நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வரலாற்றில் ஒரு 4 நிலை. முதல் நிலை அவருடைய பிறப்பு.
மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு பிறப்பு. ஆண் துணை இல்லாமல் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஒரு முஅஜிஸா, ஒரு பெரிய அற்புதம் அது. பெத்லஹம் என்கிற பலஸ்தீன்ல உள்ள ஒரு பகுதியில அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது நடைபெற்ற ஒரு அதிசயம், மரியம் நிற்கிற காலுக்கடியில் நதியை ஓட செய்தான் அல்லாஹ். குர்ஆன் அதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது, மேலே அவர்கள் அண்ணாந்து பார்க்கிற பொழுது பழ வர்க்கங்கள் அவர்களுக்கு ஈத்த பழம் அப்படியே குழையாக தொங்குகிற ஒரு நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். மூன்றாவது மிகப்பெரிய அதிசயம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பிலே ஏற்பட்ட பெரிய அதிசயம், தன்னுடைய தாய் அந்த சமூகத்தில் ஒரு விபச்சாரி என்று அங்கு குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் மனதுக்குள் மிகப்பெரிய கவலையோடு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தையை அல்லாஹ் பேச வைத்தான். இந்த ஒரு அதிசயத்தை அல்லாஹ் அவருடைய பிறப்பிலே ஏற்படுத்தி கொடுக்கிறான். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் நிலை இது, பிறப்பில் ஏற்பட்ட முதல் நிலை. அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவர்களை எந்த அளவுக்கு அவர்களுடைய தாய் அந்த சமூகத்தால் கொச்சைப்படுத்தப்பட்டார் அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த பெண்மணி பிரசவம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது நீங்க பெரித்த மரத்தின் அளவிலே செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டாட. அப்ப உடனே அங்கு அந்த மக்கள் கூடியிருந்த மக்கள் எல்லாம் தனக்கு குழந்தை பிறக்க போகிறதை பார்த்து பேசிய வார்த்தை மரியமே சொல்றாங்க, காலத்தி அலைத்தனி மித்து கப்ல ஹதா வ குந்து நசியன் மன்சியா. இந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்னாலே நான் மரணித்து மக்களால் மறக்கடிக்கப்பட்டவளாக இருந்திருக்க வேண்டுமே, அவ்வளவு அவமானங்களை இந்த சமூகத்தில் பேசுகிறார்களே என்று அவர்கள் கவலையோடு சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னால நான் செத்து மடிந்து மக்களால் மறக்கடிக்கப்பட்டிருக்கு. நசியம் மன்சியா, முடிச்சு அப்படி ஒரு மனுஷியே இல்லை என்கிற அளவுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்க வேண்டுமே. ஆனால் இன்று அவமானப்பட்டு கொண்டிருக்கிறே. அந்த களிமா என்ன தெரியுமா? குன் என்கிற களிமா தான். என்ன களிமாவால்? அல்லாஹ் களிமத்தின் மின்ஹு, அல்லாஹ் புறத்திலிருந்து களிமா என்றால் குன் என்றால் அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய ஆற்றல். இது அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் நினைத்தால் குன் என்கிற ஒரு களிமாவின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணுக்கு அந்த தகுதியை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய குத்ரத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே அவமானத்தில் இருக்கிற நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த குழந்தையை கையை காட்டுங்க, தொட்டியிலிருந்து பேசினார். பேசின வார்த்தை என்ன? இந்த சமூகத்திற்கு நாம், கிறிஸ்தவ சமூகத்திற்கு நாம் அறிவிக்கக்கூடிய செய்தி, நாம் ஒவ்வொருவர்களும் இதை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தெரிந்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை சொல்லுங்கள் அவர்களுக்கு. ஈசா குழந்தையாக இருக்கிற பொழுது பேசினது எவ்வளவு பெரிய அதிசயம், பெரிய அதிசயம் அது. ஈசாவுடைய சிறப்புகளை சொல்லுகிற பொழுது அவர் முதல்ல பிறப்பிலே பிறந்த தொட்டில் குழந்தை பேசியது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான நிகழ்வு. அது ஏன் உங்க பைபிள்ல குறிப்பிடப்படவில்லை? உங்களுடைய வேதத்தில் அது ஏன், அந்த செய்தி ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது? அதற்கு காரணம் குர்ஆன் அதை தெளிவுபடுத்துகிறது. அவர் என்ன பேசினாரு தெரியுமா? எங்க அம்மா கெட்டவள் இல்லை அப்படிதானே சொல்லணும். பேசுனா அதனா அங்க சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. என்னமா நீ உங்க தந்தையெல்லாம் நல்ல மனுஷன், நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாயே என்று அந்த சமூகம் கேட்கிற பொழுது அது தொட்டியிலிருந்து என்ன பேசி இருக்கணும்? இல்லை, என்னுடைய தாய் பத்தினி அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதனாலதான் அவர்கள் அதை மறைத்து விட்டார்கள். கிறிஸ்துவ உலகம் ஏன் மறைத்தது என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொட்டியில பேசுறது மிகப்பெரிய அதிசயம். அந்த அதிசயத்தை திட்டமிட்டே மறைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் குர்ஆன் அதை நடந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? கால இன்னி ஆபுதுல்லாஹ். அதான் அவர் சொன்ன வார்த்தை. என்னுடைய தாய் பத்தினி என்று சொல்ல வேண்டிய இடத்திலே அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லிச்சு? கால இன்னி ஆபுதுல்லாஹ், நான் இறைவனின் அடிமை. அதை முதல்ல தெளிவுபடுத்துகிறான். நான் இறைவனுடைய அடிமை. ஏன்பா உன்னுடைய வேதத்தில் ஈசா தொட்டில் பேசின செய்தியை மறைத்ததற்கு காரணம் இதுதான்.
அது மட்டும் பதிவு செய்யப்பட்டு இருந்தால் ஈசா வணங்கப்பட்டிருக்க மாட்டார். ஈசா சொல்லிய இறைவனை வணங்கியிருப்பார்கள். ஈசா அறிமுகப்படுத்திட்டு பின்னால் வருவார் என்று பஷாரத்து சொல்லிட்டு போன ரசூலுல்லாவை அவர்கள் நபியாக ஏற்றிருப்பார்கள். எனவே தான் அதை திட்டமிட்டு மறைத்து விட்டார். அந்த அதிசயம்ல முதல்ல சொல்லணும். அவர் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார், குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார். அந்த அதிசயத்துக்கு முன்னாடி உள்ள அதிசயம் இது. அதை தடவி அவர் பண்ணாருங்கிறது அது ஒரு அதிசயம். அதை தாண்டி அதிசயம். ஏன் மறைத்தீர்கள்? இதைத்தான் நாம் அவர்கள்ட்ட கேட்கும். அப்படியானால் அந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடக்கவில்லை என்று சொல்கிறார்களா? அப்படி சொன்ன அடுத்த கேள்வி, அப்படியானால் மரியம் விபச்சாரி என்று சொல்லப்பட்ட அந்த சமூகம் அவர்களை கல்லறைந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா அவங்க வேதத்தில் அப்படி இருந்தது. ஏன் கல்லறைந்து கொள்ளவில்லை? அப்படித்தானே செஞ்சிருக்கணும். விபச்சாரி ஆயிருச்சு, குழந்தையோட நிக்கிறாங்க. அந்த சமூகம் பார்க்கிறது, உன்னை யாருமே உனக்கு கணவனா இல்லையப்பா, நீ திருமணம் பண்ணாம இந்த வேலையை செய்திருக்கிறாயே, அப்படியானால் விபச்சாரி என்று தெரிந்து விட்டது. அவுது பில்லா, கல்லறிந்து கொண்டிருப்பார். அந்த குழந்தை பேசியதால் தான் கொல்லப்படுவது தடுக்கப்பட்டார். அந்த அப்படியான ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுவதற்கு இவர்கள் பயந்ததுக்கு காரணம் காலை அல்லாஹுடைய 5 விஷயம் சொன்னாங்க. ஒரு விஷயம் இல்ல, அவங்க 5 விஷயங்கள் பேசினாங்க. இன்னி ஆபுதுல்லா ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை தர காத்திருக்கிறான். வஜாலனி நபியா, என்னை நபியாக இறை தூதராக அல்லாஹ் ஆக்குவான். வஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்து, எங்கிருந்தாலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து பொருந்தியதாக முபாரக்காக ஆக்குவான். வஅௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மான் தும்து ஹய்யா, நான் ஹயாத்தா இருக்கும் காலமெல்லாம் தொழுது ஜக்காத்து கொடுப்பேன். 5 வார்த்தைகள் பேசினார். 5 வார்த்தையும் அல்லாஹ் புறத்திலிருந்து வந்த செய்திகள். 5மே முக்கியமான அம்சங்கள். ஆக இப்படி ஈசாவுடைய பிறப்பிலே முதல் நிகழ்வு நடைபெறுகிறது. அவர்கள் அந்த அளவுக்கு அந்த சமூகத்தில் அந்த மக்களுக்கு மத்தியில் தொட்டியிலே பேசி தன்னை நபி என்பதை அங்கே உறுதிப்படுத்தினார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியத்தை அந்த துயரத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். இது முதல் நிகழ்வு. 2வது, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட 2வது அற்புதம் என்னவென்று சொன்னால், பல அற்புதங்களை காமித்தார். மரணித்தவருக்கு உயிர் கொடுக்கிறார் பீதினில்லா, அல்லாஹ் புறத்திலிருந்து. குருடர்களை, வெண்குஷ்டர்களை அல்லாஹ் புறத்திலிருந்து அவர் சுகப்படுத்துகிறார். அதனால் இதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பொறாமை அவர்களுக்கு. ஏடா இப்படி இந்த மனுஷன் இப்படி எல்லாம் செய்யறார். எனவே யூதர்கள் பெரிய சதி தீட்டுகிறார்கள். தாழியா வேற இருக்கிறார், மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்கிறார். யூதர்களால் ஈசாவுடைய புரட்சியை அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஹசத், பொதுவாகவே யூதர்களுக்கு யதார்த்தத்திலே நிறைய பொறாமை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிறைய பொறாமை உடையவர்கள். பொறாமை என்கிற அந்த பண்பு யூதர்களுடைய பண்பு. அந்த பண்பு அதனாலதான் நம்மகிட்ட வரக்கூடாது. அந்த யூதர்கள் பொறாமை பிடித்தவர். எனவே ஈசாவுடைய இந்த செயல்களை பார்த்து அவர்கள் பொறாமை கொண்டார். அவர்களை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு அவர்கள் திட்டமிட்டு அதற்கான முயற்சிகளை செய்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் நடைபெற்ற 2வது நிகழ்வு. 3வது நிகழ்வு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அந்த திட்டம் போட்டு அவர்களை கொல்வதற்கு சதி செய்து அவர்களை விரட்டி கொண்டு போகிற பொழுது அல்லாஹ் அவர்களை வானுலகத்தில் உயர்த்தி கொண்டார். அவர்களில் ஒருவனை சிலுவையில் அவர்கள் மாறி தோற்றத்தை கொடுத்தான். அவன் சிலுவையில் அறையப்பட்டான். யா ஈசா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா ஈசா இன்னி முத்தவஃபீக வராஃபிஉக இலைய, உன்னை நான் என் அளவில் உயர்த்திக் கொள்கிறேன், உன்னை உயர்த்தி விடுகிறேன் என்று ரப்பல் ஆலமீன் அவர்களை உயர்த்தி கொண்டார். இதுவும் பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தையும் அவர்கள் மறைத்து விட்டார். பெரிய 2 அதிசயம். குழந்தையா இருக்கும்போது பேசினது ஒரு அதிசயம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய வேதத்தில் அது இல்லை. அதே போன்று 2வது அதிசயம், விரோதிகள் துரத்தி கொண்டு வருகிற பொழுது நீங்கள் அவரை கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, அப்படிப்பட்ட கடவுளுக்கே ஒரு வகையான நெருக்கடி. இந்த உலகத்தில் எங்குமே தப்பிக்க முடியாத ஒரு நிலை வந்து விட்டது. கடவுளுக்கு அப்படி ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டா அவன் கடவுளா இருக்கிறதுக்கு அவசியமே இல்லையே.
அப்படி ஒரு நெருக்கடி வருகிற பொழுது அதிசயமாக அல்லாஹ் பாதுகாத்து கொண்டான். நீங்க சொல்ற மாதிரி சிலுவையில் அறையப்படுகிறார் என்று சொன்னால் கடவுளே அறையப்பட்டார். பலகீனமான கடவுளை போய் வணங்கி என்ன கிடைக்க போகிறது? ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது இல்லை, அப்படியான ஒரு நெருக்கடி வருகிற பொழுது அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தான். என்ன உதவி தெரியுமா? அந்த விரோதிகளில் கடுமையான விரோதம் கொண்ட ஒருவனையே ஈசா மாதிரி அல்லாஹ் ஆக்கி விட்டான். இதென்ன அதிசயம்? இப்படித்தானே நடந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ஆக்கி விட்டான். ஈசாவை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டான். அதான் இறைவன். அவன்தான் எல்லா சக்தியும் பெற்றவன். அவன் உயர்த்து கொண்டான். இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைக்கிற பெருமை. இந்த பெருமையை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் சவால் விட்டு காட்டுகிறது. அன்னைக்கு இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான செய்திகளை கேட்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையை குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றன என்பதை சொல்லி காட்டுகிறது. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நிகழ்வுகளை அவர்கள் சந்தித்தார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளில் எல்லா வகையான நெருக்கடிகளில் இருந்தும் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து இன்று வரைக்கும் அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஒரு நாள் கண்டிப்பாக அவர்கள் இந்த பூமிக்குள் வருவார்கள். வந்து இங்க இருக்கக்கூடிய சிலுவைகளை உடைப்பார்கள். இந்த மக்களுக்கு நேரான வழியை எடுத்து சொல்வார்கள். அது நடைபெறுகிற காலம் கியாமத்து நாளினுடைய கடைசி காலம். அது அவர்கள் வந்துவிட்டால் கியாமத்தினுடைய பெரிய அடையாளம் நடைபெற்று விட்டன என்கிற ஒரு கருத்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களாகிய நமக்கு அப்படியான ஒரு நிலையை, அந்த முன்னறிவிப்பை செய்திருக்கிறார். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவைகளை புரிந்து செயல்படக்கூடிய நல்ல கூட்டத்தை நம்மை சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசி காலத்தில் கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று, அவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி பல சீர்திருத்தங்களை செய்வார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பொய்யர்களான தஜ்ஜால்களை கொள்வார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார். இருந்தாலும் அவர்களை கடவுள் என்றும் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இன்று வரைக்கும் கிறிஸ்தவ உலகம் நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு தீர்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் சொல்ல காத்திருக்கு. அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது கால் அல்லாஹு யா ஈஸா இப்ன மரியம் அன்த குல்த லின்னாஸ். அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில எழுப்பி அந்த அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்களை நிறுத்தி அல்லாஹ் கேட்பான். ஈசாவை பார்த்து கேட்கிறான், அன்த குல்த லின்னாஸ், நீங்க மக்களுக்கு சொன்னீங்களா, இத்தகதூனி வ உம்மி இலாகைன், என்னையும் என்னுடைய தாயையும் இரண்டு கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள், மின்தூனில்லா, அல்லாஹ்வை விட்டுருங்கன்னு சொன்னீங்களா அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், இந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு. உடனே அவர்கள் சொல்வார்கள், கால சுப்ஹானக மா யகூனு லீ அன் அகூல மா லைஸ லீ பிஹக், உனக்கு இல்லாத, உன்னுடைய தகுதியை அடையாத, உன்னுடைய தகுதிக்கு இழிவை ஏற்படுத்தக்கூடிய உரிமை இல்லாத எந்த வார்த்தையும் நான் சொல்லல. எனக்கு அதுல எந்தவித உரிமை எனக்கு இல்லை. அதை எப்படி நான் சொல்லி இருப்பேன்? எதையுமே சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த இல்லை. இன் குன்து குல்துஹு, நான் ஒரு காலம் அப்படி சொல்லி இருந்த ஃபகத் அலிம்த, அதான் உனக்கு தெரிந்திருக்குமே. ஏனென்று சொன்னால், உன்னை பொறுத்தவர் தஅலமுமா ஃபீ நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்தில் இருப்பதை நீ அறிவாய், வலா அலமு ஃபீ நஃப்ஸிக, உன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய முடியாது. உனக்கு எல்லாமே தெரிந்திருக்கும். ஏனென்று சொன்னால் நீ தான் அல்லாமுல் குயூப், எல்லாத்தையும் மறைவான விஷயங்களை அறியக்கூடியவர் என்று அந்த இடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு தகுந்தாற்போல் தீர்ப்பு கொடுப்பான் என்பதை குர்ஆன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் இந்த கருத்துக்களை, இதற்கு மாற்றமான கருத்துடையவர்கள்ட்ட அழகான முறையில் எடுத்து சொல்லி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம், தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டுவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.